ஸோ இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மூவி பார்க்க தாங்க. ஸோ யூத் மூவி பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ மூவி வந்து சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் இதோட செகண்ட் டைம் பார்க்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை மூவி பார்த்து 1 வீக் கழிச்சு ஸோ இப்போ ஒரு தடவை போய் மூவி பார்த்துருக்கோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கக்கூடிய மூவி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ நிறைய ஃபன்னான மூமெண்ட்டுமே இதில் இருந்துச்சு. அது மாதிரி சாங்குமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ முட்டைக்கிழக்கிக்கு சொல்லவாங்க வேணும், நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ சாங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டுக்காண்டி மெயினாக நான் போனேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து எந்த மூவி நல்லா இருக்கோ அதை 2 or 3 days வந்து கன்ஃபார்ம் தேட்டரில் போய் நாங்கள் பார்த்துருவோம். ஸோ அந்த பழக்கம் எனக்கு எப்போதுமே உண்டு. எனக்கு இல்லை, மேக்ஸிமம் வந்து ஒரு படம் பிடிச்சி போச்சுன்னா அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 4-5 தடையாக தேட்டரில் போய் பார்த்துருவாங்க. அந்த லிஸ்ட்டில் நானும் கண்டிப்பாக இருக்கேன். எனக்கு ஒரு படம் பிடிச்சிச்சு அப்படின்னா ஸோ குறைஞ்சது ஒரு 3 தடை இல்லை 4 தடை வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துவேன். ஸோ இந்த மூவி வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் பார்த்துருக்கேன். நான் மேக்ஸிமம் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைமே நான் தூங்கிடுவேன். இது செகண்ட் டைம் நான் போய் பார்க்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக நான் எதிர்பார்த்த சாங் வந்துருச்சுங்க, முட்டைக்கிழக்கி சாங்கு. நான் அதை அவ்வளோ வீடியோவே எடுத்து வச்சுட்டு போட்டு ஃபோனில் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த ஸ்டெப் வந்து செமையாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மூவிலே எனக்கு ஒரு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. என்ன அப்படின்னா இந்த மூவியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபேமிலியும் நிறைய பேர் நல்லா பார்த்துக்கிடுவாங்க. ஸோ பசங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களும் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்ன அப்படின்னா ஸோ இந்த மூவியில் வந்து ஒரு சீன் இருக்கும். ஸோ அவங்க ஃபங்க்ஷனில் போய் அசிங்கப்படுற ஒரு சீன் இருக்கும். ஸோ அதை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஹஸ்பண்டுமே நம்ம ஒய்ஃபை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து ஃபைனலாக வந்து நம்ம படிப்பு மட்டும்தான் முக்கியம், அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பசங்களும் மாறுவாங்க. ஸோ இந்த 2 சீனுமே படத்தில் சூப்பராக இருந்தது. மற்ற எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மெயினாக இது 2மே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த மூவி வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, பை பாய்.